ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமர் பாயிண்ட் N5ல் வர்ற கொரே சொரே அரே அப்படிங்கிறது தான். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த கொரே சொரே அரே அப்படிங்கிறது ஒரு பொருளை சுட்டி காட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள். நம்ம தமிழில் சொல்கிற இது அது அதுக்கான ஜாப்பனீஸ் ஈக்குவலன்ட் தான் இந்த கொரே சொரே அரே அப்படிங்கிறது. கோ சோ ஆ இது வச்சு இன்னுமே நம்ம நிறைய படிப்போம். ஸோ எப்பயுமே கோ அப்படிங்கிறது பேசுகிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதையும், ஸோ அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பொருளையும், ஆங்கிறது ரெண்டு பேர்லேருந்தும் தள்ளி இருக்கிற பொருளையும் குறிக்கிறது தான். ஸோ இந்த கொரே சொரே அரே பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோடு வச்சு பார்க்கலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் பேசுகிறா, அவள் பக்கத்தில் தான் அந்த புக் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவா? இது ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ கொரேவா நான் திஸ்கா, நான்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது என்னது அப்படின்னு கேட்கப்படுற கேள்விக்கு அவள் பதிலாக இது புத்தகம் அப்படின்னு சொல்கிறா. கொரேவா ஹோன் திஸ் அப்படின்னு சொல்கிறா. வேற ரெண்டாவது பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்டுட்ருக்கிற அந்த பையனுக்கு பக்கத்தில் இருக்கிற கப்பை சுட்டி காட்டுறா. சுட்டி காட்டி அது என்னது அப்படின்னு கேட்குறா. அப்போ அவள் கேட்குறப்போ அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்? சொரேவா நான் திஸ்கா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையன் பதில் சொல்லும்போது எப்படி சொல்லுவான்? அவன் பக்கத்தில் தான் கப்பு இருக்குது இல்லையா? ஸோ அவன் பக்கத்தில் கப்பு இருக்கும்போது கொரேவா கப்பு திஸ் அப்படின்னு சொல்லுவான். இப்போ மூணாவது பிக்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேசுகிற பொண்ணு கேட்குற பையன் ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தை காட்டி அது என்னது அப்படின்னு கேட்குறா அந்த பொண்ணு. அப்போ அந்த கொஸ்டின் அரேவா நான் திஸ்கா அப்படின்னு இருக்கும். அதுக்கு அந்த பையன் பதில் சொல்லும்போது அவனும் அரே தான் யூஸ் பண்ணுவான். அரேவா கஃபே திஸ் அப்படின்னு சொல்கிறான். அது ஒரு கஃபே அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிற இது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துலலாம் கொரேயும், அது அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலலாம் சொரேயும், நம்ம ரெண்டு பேர் பக்கத்துலேருந்துமே தள்ளி இருக்கிறத சுட்டி காட்டி அதுவும் அந்த அது அப்படின்னு சொல்லும்போதும் அரேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட எக்ஸ்டெண்டட் போர்ஷன் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. அதாவது கொனோ சொனோ அனோ. இதுவும் இது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா இந்த அந்த ஓட ரிலேட் ஆகும். ஸோ கொரேனா இது, கொனோனா இந்த. இப்போ நம்ம தமிழில் சொல்லும்போதே இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம எதை சுட்டி காட்டுறோமோ அந்த நவுனை இந்தக்கு பக்கத்தில் நம்ம எப்பயுமே சேர்த்துக்குவோம். அதே ரூல் தான் ஜாப்பனீஸ்லையுமே. ஸோ கொரேன்னு சொல்லும்போது இது புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம், கொரேவா ஹோன் திஸ். வேறஸ் நம்ம கொனோ யூஸ் பண்ணும்போது அது பக்கத்தில் எதை சுட்டி காட்டுறோமோ அதை போட்டுக்கணும். ஸோ இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா கொனோ ஹோன்வா வதாஷி நோ திஸ் அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி தான் சொரே அரே எல்லாத்துக்குமே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் கொரேவா வதாஷினோ ஹோன் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அதே அர்த்தம் தான், ஆனால் அந்த சென்டென்ஸோட ஃபார்மேஷன் மட்டும்தான் மாறுது. இந்த வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு தானே தமிழ்லையும் சொல்கிறோம். ஜாப்பனீஸும் அதே மாதிரி தான். ஸோ இந்த புத்தகம் அப்படிங்கிறது கொனோஹோன். கொனோஹோன் வா வதாஷி. நம்ம நோ பார்ட்டிக்கல் ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, என்னுடைய, அந்த உடைய தான் அந்த நோ பார்ட்டிக்கல். அது தெரியாதவங்க அந்த வீடியோ ஒருத்தர் செக் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ கொனோஹோன்வா வதாஷி நோ திஸ், இந்த புத்தகம் என்னுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கொரே சொரே அரே கொனோ சொனோ அனோவோட எக்ஸ்ப்ளனேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அதில் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுதான் அந்த கொஸ்டின். இதில் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. இதில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற பொருளை காட்டி சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ஆரஞ்ச் ஷர்ட் போட்டிருக்கிறவர் ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கிறவர்கிட்ட அவர் கையில் இருக்கிற பொருளை சுட்டி காட்டி சொல்கிறாரு. அப்போ என்ன வரும்? சொனோ வருமா, சொரே வருமா, கொனோ வருமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கிராமர் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கிராமர் பாயிண்ட்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.